ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, திகிது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நவகிரகங்களில் ஒன்றுக்கு ஒன்று நட்பு ரீதியாக அமர்ந்து அது லக்னத்திற்கோ ராசிக்கோ நட்பு கிரகமாக இருக்கும் பட்சத்தில் உயர் பதவி என்பது அவர்களுக்கு சுலபமாக அமைகிறது. அப்படிப்பட்ட உயர் பதவி எந்த கிரக அமைப்புகள் தருகிறது என்பது சார்ந்த ஒரு காணொளி. நீதிபதியின் அதிகாரம் நீதி வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது. பரம்பரை சாட்சியம் போன்ற எல்லாவற்றிற்கும் மேலானது தர்மம். ஆனால் சட்டமும் தர்மமும் முரண்படுகின்ற போது சட்டத்திற்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்கிறது சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம். நம் நாட்டிலேயே உயர்ந்த நிர்வாக பதவிகளாக அமைந்திருப்பது இந்திய ஆட்சி பணி IAS மற்றும் நீதிமன்றங்களில் நீதிபதி பதவிகளாகும். இத்தகைய பதவியில் உள்ளோர் பூர்வ புண்ணிய வினப்பயன்களை தெளிவாக பெறுகின்றனர். இவர்கள் அணுகுமுறை அரசியல் துறையில் உள்ள உயர்மட்ட மக்கள் பிரதிநிதிகளான மந்திரிகள், கவர்னர்கள், ஜனாதிபதி போன்றோருக்கு அறிவுறுத்துதல் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையாக குறித்தாலும் ஒரு மனுவாக இவர்களினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் சமயோஜித புத்தியுடன் பிரச்சனைகளின் நுணுக்கத்தையும் ஆழத்தையும் பல கோணங்களில் ஆராய்ந்து சமுதாய கடமையுடன் அதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு கூறுவதென்பது மிகச்சிறந்த ஒரு பணி. ஒரு நாட்டின் நிர்வாகத்தை நடத்தும் முதுகெலும்பு போன்றவர்கள் இந்திய ஆட்சி பணியினரும் நீதிபதிகளும். சாதாரண நிலையில் உள்ள ஒருவன் தன் பிரச்சனையை ஆராய்வதற்கும் உயர்மட்ட அலுவலர் நீதிபதி ஒருவர் அதே பிரச்சனையை அணுகுவதற்கும் பலமான வேறுபாடு இருக்கிறது. எல்லா துறைகளிலேயும் காணப்படும் நுட்பங்களை ஆராய்ந்து அறிவதோடு அல்லாமல் அந்தந்த துறைகளின் பிரச்சனைகளை ஓரளவுக்காக அறிவது அவசியம். அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளின் நுணுக்கங்களான உள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை மேலும் அறிய தேவைப்படின் அந்தந்த துறைகளினுடைய நிபுணர்களுடைய ஆலோசனையும் தீர்வை காண்பதற்கு முன் கேட்டுப்பெறுவது என்பது மிக மிக அவசியம். கொடுக்கப்படும் தீர்ப்பு கட்ட பஞ்சாயத்து தீர்வாக இருக்கவோ அடிக்கடி மாற்றிக்கொள்ளும் தீர்வாகவோ இருக்கக்கூடாது. மேலும் தீர்ப்பு மற்றைய நீதிமன்றங்களின் தீர்ப்புக்கு கட்டுப்படும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு பின்னால் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முன்மாதிரியாகவும் சான்றாகவும் அமைய வேண்டும். மேலும் எதிர்காலத்தில் என்ன நேரிடும் என்பதை முன்கூட்டியே உணரும் சக்தி பெற்றிருக்க வேண்டும். குழப்பமோ சோர்வோ அடையாமல் முற்கால நிலை, தற்கால நிலை மற்றும் எதிர்கால நிலை என்ன என்பதை உணர்ந்து ஊகித்தறியும் ராஜதந்திரம் பெற்றிருக்க வேண்டும். ஜோதிட ரீதியாக சில யோகங்கள் அவர்களின் ஜாதகத்தில் இருப்பதை அறியலாம். சட்டம் ஒரு இருட்டறை, இதில் வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்கு. நீதிமன்ற தீர்ப்பை வெளிக்கொணர வக்கீல்களின் வாத திறமை மிக மிக முக்கியமானது. 3ஆம் பாவம் நீதிமன்றத்தினை குறிக்கும். 5ஆம் பாவம் மன்றத்திற்கு உதவிடும் ஸ்தானம். 6ஆம் பாவம் ஒருவர் பணியாற்றும் நிலையை தரும். 9ஆம் பாவம் நீதிமன்றங்களின் தீர்ப்பை தரும். 10ஆம் பாவம் வாழ்க்கை தொழிலை குறிக்கும். முக்கியமாக 5ஆம் பாவமும் 5ஆம் அதிபதியும் 5இல் உள்ள கிரகங்களும் சட்டத்துறைக்கு உதவிடும் பாவமாகும். 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பலமாக அமைந்தால் நீதி வழங்கும் நீதிபதியாகவும் பணி செய்வார். குரு சனி பலம் பெற்று ராசியிலோ அல்லது அம்சத்திலோ பலம் பெற்று ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டாலும் சம்பந்தம் ஏற்பட்டாலும் நீதித்துறையில் பலமான பணியாளர்களாக இருக்கிறார்கள். 10ஆம் அதிபதி லக்கணத்திற்கு சம்பந்தம் பெறுவது 5ஆம் அதிபதி பலம் பெற்று 9, 10க்குரிய அதிபதிகளுடன் சம்பந்தம் பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம். லக்கணத்திற்கோ ராசிக்கோ 6, 7, 8 கிரகங்கள் இருப்பது அதியோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதியோகத்தில் உள்ள கிரகங்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் இந்த அதியோகத்தை காட்டக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒன்று அதிக பாகை பெற்றிருந்தாலோ அல்லது லக்னாதிபதிக்கு நல்ல நட்பு கிரகங்களாக இருந்தாலோ அல்லது
உச்சம் பெற்ற கிரகங்களாக இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு யோகியாக இருந்தாலோ இவர்கள் மிதமிஞ்சிய பலனை அள்ளித்தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. லக்ன அதிபதி 9ஆம் அதிபதியும் உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய வழிகளில் பலம் பெற்றிருந்தால் சாலச்சிறந்த ஜாதகமாக நடைமுறை அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிபதி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று லக்ன அதிபதியுடன் சம்பந்தம் பெற்றிருந்தால் இது காகல யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது எதிரியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தன்னை சுற்றி இருப்பவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்துக்கொண்டு பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். கீழ்கண்ட கிரகங்கள், அதாவது கீழே சொல்லப்படக்கூடிய கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கௌரவமான ஒரு செயல்திறனையும் துணிவையும் தரக்கூடிய யோகத்தை தந்து விடுகிறது. குரு கௌரவம், செயல்திறன், நுண்ணறிவு, அருளுடைமை, பொறுமை, அன்பு ஆகியவற்றின் பிரதிநிதியாக திகழ்கிறார். தனது அருட்பார்வையினால் தொழில், நேர்மை, நாணயம் செயல்களை செய்து முடிக்கும் ஆற்றலை தருகிறார். செவ்வாய் தைரியத்தையும் மன வளத்தையும் தருகிறார். 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்த்து தொழில் ஸ்தானத்தை வலிமையுடன் பார்க்கும் பொழுது செவ்வாய் சிறந்த ஆட்சி திறமையும் தலைமை தாங்கும் ஆற்றலையும் தருகிறார். வாதம் புரிவதில் வல்லவராகவும் இருக்கிறார். சனி பணியாளர்களின் தலைவராகவும் விளங்குகிறார். சனி 7ஆம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது அதனுடைய தசாபுத்தி காலங்களில் திக்பலம் பெற்று செல்வ வளத்தையும் கௌரவத்தையும் அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. புதன் சூரியனுக்கு அருகிலே இருப்பதால் புத்தி கூர்மை, செல்வ வளம், அரசாட்சி போன்ற செயல்திறன்களில் சமயோஜித புத்திசாலியாகவும் அதே சமயத்தில் சாதனையான கணித நிபுணத்துவம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இதற்கு ஒரு ஜாதகத்தை எடுத்துக்காட்டாக சொல்லுவோம். TN சேஷன் 14/5/1933ஆம் ஆண்டு பிறந்தவர். லக்னம் மேனம், ராசி மகரம். அரசு கிரகமான சூரியன் 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இணைந்து தைரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தில் நிற்பதால் தைரியம், நேர்மையான 3-6 ஆதிபத்திய சம்பந்தம் உபஜயஸ்தானங்களில் வலுவாக இருந்ததனால் அசைக்க முடியாத அதிகாரியாக பணியாற்றினார். 2-9ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி ஜீவனஸ்தானாதிபதியோட குருவுடன் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை பெற்றவர். தேர்தல் கமிஷனராக பணியாற்றியவர். இவர் வேட்பாளர்களின் தேர்தல் செலவுக்கு கட்டுப்பாடு விதித்து அடையாள முறைப்படி கொண்டு வரப்பட்டதால் கள்ள ஓட்டு போடுவது வெகுவாக குறைந்தது. இவர் அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இவர் இருக்கும் காலத்தில் அரசியல்வாதிகளும் வேட்பாளர்களும் பயந்து தடுமாறி கொண்டிருந்தார்கள் என்பதை நானே அனுபவத்தில் பார்த்திருக்கேன். குருவும் செவ்வாயும் சேர்ந்து 6இல் இணைந்து குரு மங்கள யோகம் பெற்றதால் அரசு பணியில் மிக உயர்ந்த பணியான தேர்தல் கமிஷனர் பதவி கிடைத்தது. 3இல் சுக்கிரன் ஆட்சி 11இல் ஆட்சி பெற்ற சனியுடன் 5ஆம் அதிபதி சந்திரன் இணைவு சிறந்த யோகமாகும். 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் அம்சத்திலும் உச்சபலம் பெற்றதால் மிகச் சிறந்த மனிதனாக வலம் வந்தார். அதே சமயத்தில் ராசி கட்டத்தில் 6ஆம் இடத்திற்கு குரு போயிருந்தாலும் கூட அந்த குரு தன் ஜீவனஸ்தானமான தன்னுடைய வீட்டை தான் பார்த்ததனால் மிகப்பெரிய யோகத்தை தந்தார். அது மட்டுமல்லாமல் சூரியனும் சுக்கிரனும் சனியும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்து நட்பு வீட்டில் அமர்ந்ததனால் மிகப்பெரிய யோகத்தை தந்து விட்டார். அதே சமயத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்ததனால் இவர்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் தெளிவாக அடையாளம் காட்டக்கூடிய சனி சந்திரன் புணர்வு யோகத்தில் அமைந்தது மிகப்பெரிய யோகம். இது மட்டுமில்லாமல் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேருவது என்பது அல்லது சனி செவ்வாய் இருக்க பெற்றவர்கள் எதிரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக நின்றார், 11ஆம் இடத்தில் சனியும் வலுவாக நின்றார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் ராசி கட்டத்தில் சுக்கிரனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் திரிகோணத்தில் அமர்ந்தார்கள். அதே அம்ச கட்டத்தில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றதோடு மட்டுமல்லாமல் லக்னத்துக்கு அம்சா லக்னத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் திக்பலம் பெற்று மிகப்பெரிய யோகத்தை பெற்றார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சனி இருந்து தன்னுடைய வீட்டை தான் பார்த்ததனால் செவ்வாயும் தான் பார்த்ததனால், அதாவது அம்சத்தில் சொல்கிறேன் பார்த்ததனால் அவருக்கு பயம் என்ற ஒன்றை
பார்க்காமலேயே பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒவ்வொரு வகையில் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தைரியத்தையும் அள்ளித்தந்து அவர் செய்து வந்த பணியை அல்லது பணியாற்றிய பணிக்கு அவர் ஒரு கௌரவத்தை தந்தார் என்பது மாற்றுக்கருத்தில்லை. இப்படி எண்ணற்ற ஜாதகங்கள் இருக்கிறது. வருங்காலத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் பலகையில் எழுதி அதுக்கான விபரத்தோடு உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதிர் கலை தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கி சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.